எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இப்போ நாங்கள் இருக்க வீடு எப்படி கட்டணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கல் தூண் இல்லை சிமெண்ட் தூண் இல்லை பனைமரம் எது கிடைக்குதோ அதை வச்சு கல் நாட்டிடுவாங்க. அதுக்கு மேலே என்ன ஃப்ரேம் ஒர்க் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கழியோ மூங்கிலோ வச்சு இந்த மாதிரி கட்டுவாங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஓலைங்களை வச்சு பின்னிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு கூரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இது இப்போ உள்கூரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது நம்ம செவுரு வைக்க போகிறோம். சுவர் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கல் வாங்கிட்டோம், செங்கல். இது செம்மண். இது நல்லா காலால் மிதித்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவாங்க ஒவ்வொரு நைட்டு. அடுத்த நாள் இந்த மாதிரி கல் வச்சு அதுக்கு மேலே அந்த செம்மண் வச்சு நல்லா பூசி இந்த மாதிரி ஒரு லைனாக வச்சு அடுக்கி செவுரு எழுப்பிடுவாங்க. இப்போ இது ஃபுல்லாக செவுரு எழுப்பினது. இதுக்கப்புறம் வாசக்கால் வைக்கிறது. சாமி கும்பிட்டுட்டு வாசக்கால் இப்போ எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி வாசக்காலுக்கு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது தரை. இப்போது இது உள்ளே இருக்க ரூமு. தரை போடுறதுக்கு உள்ளே ஜல்லியெல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சிமெண்ட்டு மணல் கலந்து தரை போட்டுருவோம். இது ஓவராலாக இப்போது செவர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நாங்கள் பூசியாச்சு. இது பூசின வீடு. அதுக்கப்புறம் மேலே ஓலை போட்டதுனால மழைக்கு தாங்காது, அதனால் வயலாக இருக்கிறோம். இது பக்கத்து ஊரில் இருக்க வயல். கொஞ்சம் ஆள் வச்சு அறுத்துட்டு நம்மளும் சேர்ந்து அறுத்துட்டு அதை ஒரு டிப்பரில் ஏற்றி எடுத்துகிட்டு நம்ம வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு வச்சாச்சு. அதுக்கு மேலே இப்போ நம்ம அந்த வயலை கட்டும் போது மேலே கிட்டி போடுவாங்க. சின்ன சின்ன குச்சிங்க வச்சு கட்டுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வயலை நல்லா சுற்றி இந்த மாதிரி கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி கிட்டி நான் சொன்னேன் இல்லையா, அந்த குச்சி மேலே வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி வச்சு அப்படியே கட்டிகிட்டே போவாங்க. அப்படியே மேலே 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 ஏற்றிட்டே போய் கூரை மேலே வரைக்கும் அப்படியே ஃபினிஷ் பண்ணுவாங்க. இது ஃப்ரண்ட்டு கொஞ்சம் குனியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வீடு பார்க்குற மாதிரி இருக்குன்றதுக்காக அந்த மூக்கொட்டை வச்சு கட்டினது. இவர் தான் மெயின் டிராஃப்ட்ஸ்மேன். இது ஃபினிஷ் ஆன வீடு. அப்புறம் உள்ளேயும் நாங்கள் சுண்ணாம்பு தான் அடித்தோம். அதில் கொஞ்சம் மாவெல்லாம் கலந்து சுண்ணாம்பு அடித்தோம். இது முழுசாக ஃபினிஷ் ஆன வீடு. வெளியவும் என்ன பண்ணிட்டோன்னா சுண்ணாம்பு செம்மண் கலந்து அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து வர தண்ணி ஒரு பிட்டில் வர மாதிரி அதை சுற்றி வாழை மர கன்றுகள் நட்டோம். அதுக்கப்புறம் வீட்டு காய்கறி தோட்டம் ஒரு சின்னதாக ஒன்று அமைச்சோம். இப்போ வீடு இப்படி தான் இருக்குது. இங்கே வாழ்க்கை ரொம்ப அமைதியாக மெதுவாக தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு காலையும் மாலையும் அந்த சூரிய உதயமும் அஸ்தமனமும் ரொம்ப நிறைவாக இருக்குது மனசுக்கு. ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்.